Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம க்ளோஸ்டு மேப் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு க்ளோஸ் கிராஃப் தியரம்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ க்ளோஸ்டு மேப்புக்கு ரிலேட்டடான இன்னொரு கான்செப்ட் வந்து ஓப்பன் மேப். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, டெஃபனிஷன் நம்ம வந்து இங்கே மெட்ரிக் ஸ்பேஸ்லேயே கூட டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து லெட் எக்ஸ் டிஎக்ஸ் அண்ட் ஒய் dy இது வந்து மெட்ரிக் ஸ்பேசஸ்னு எடுத்துக்கோங்க. பி மெட்ரிக் ஸ்பேசஸ். ஓகே, ஸோ எ மேப் f ஃப்ரம் x to y இதை எப்போ வந்து ஓப்பன் மேப்னு சொல்லுவோம்னா இஸ் கால்ட் அன் ஓப்பன் மேப். ஓப்பன் மேப் இஃப் f of e is open in y whenever e is open in x. அதாவது இமேஜஸ் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் வந்து ஓப்பன் செட்ஸ், ரைட்? இங்கே வந்து ஈன்னு ஓப்பன் செட் எக்ஸில் எடுத்தோம்னா எஃப் ஆஃப் இ வந்து ஓப்பன் இன் ஒய். ஸோ அந்த மாதிரி மேப்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் மேப்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் லீனியர் மேப்புக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெம்மா லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி non-linear spaces over the same field, over the field f, and capital F ங்கிறது வந்து அல்லது t ங்கிறது வந்து x to y போகக்கூடிய ஒரு லீனியர் மேப், be a linear map. Then t வந்து எப்போ ஓப்பன் மேப்பாக இருக்கும்னா t is an open map if and only if ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். there exists a constant gamma greater than 0 such that for every y in y மறுபடியும் வந்து எக்ஸ்ன்னு வந்து ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும் such that satisfying t of x அது வந்து y and norm of x is less than or equal to gamma times norm of y. ஸோ இன் பர்டிகுலர் இந்த மேப் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் மேப்பாக இருக்கணும். ஒரு மேப்பை, ஒரு லீனியர் மேப்பை நம்ம ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அது சப்ஜெக்டிவ் மேப்பாக இருக்கணும். அதை தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஃபார் எவ்ரி ஒய் இன் ஒய் தேர் இஸ் அ எக்ஸ் சச் தட் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ டி வந்து சப்ஜெக்டிவ் மேப். அது மட்டும் இல்லை, நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to gamma டைம்ஸ் நார்ம் ஒய். இந்த கண்டிஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ரைட்? வேர் காமா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர். ஸோ இன் பர்டிகுலர் T is a surjective map. So proof. ஸோ நம்ம வந்து ஓப்பன் மேப்புக்கு அது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து T வந்து ஒரு ஓப்பன் மேப்னு எடுத்துகிட்டு அந்த கண்டிஷனை வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ assume that T is an open map. ஸோ அதோடைய டெஃபனிஷன் என்ன? ஓப்பன் செட் இன் டொமைன், அதை வந்து ஒரு ஓப்பன் செட்டில் கோடொமைனில் உள்ள ஒரு ஓப்பன் செட்டுக்கு மேப் பண்ணியிருக்கு. ஸோ இன் பர்டிகுலர் டி ஆஃப் bx01, இங்கே bx01 அது வந்து ஓப்பன் பால் வித் சென்டர் 0 ரேடியஸ் 1
அது வந்து எக்ஸில் பார்த்துருக்கோம். அதோடைய இமேஜ் வந்து ஓப்பன் இன் ஒய். T of Bx01 is an open set in Y. என்ன ரீசன்? as Bx01 is an open set in X. ஓகே, இப்போ இந்த செட்டில் வந்து 0 வந்து ஒரு எலமெண்ட், ஏன்னா வந்து T லீனியர் மேப், அதனால T of 0 வந்து 0ன்னு தான் வரப்போகுது, ரைட்? இங்கே வந்து எக்ஸில் உள்ள 0 எலமெண்ட்டையும் ஒய்யில் உள்ள 0 எலமெண்ட்டையும் சேம் நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 0 வந்து இதில் ஒரு மெம்பர். அப்போ இந்த செட்டு ஓப்பன் செட்டுங்கிறதுனால ஓப்பன் செட்டோடைய டெஃபினிஷன் யூஸ் பண்ணோன்னா as T of 0 equal to 0 belongs to T Bx of 01. நமக்கு வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். there is a constant greater than 0 such that ball center at 0 radius delta இது வந்து contain inside in the open set, right? contain inside this open set. இப்போ நம்ம வந்து நாம் லீனியர் ஸ்பேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா r less than s ன்னா b of 0, r is a subset of b of 0, s. அதே நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு க்ளோஷர் பார்த்தோம்னா இது வந்து க்ளோஸ்டு பால்னு வரப்போகுது. அதுவும் வந்து நாம் லீனியர் ஸ்பேஸில் ட்ரூ, ரைட்? இப்போ நம்ம இதை விட ஸ்மால் ரேடியஸாக எடுத்தோம்னா நம்மளால் இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ண முடியும். அதாவது க்ளோஸ்டு பாலே இந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே இருக்குது, அதை வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டெல்டாவுக்கே வந்து இது ட்ரூன்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த க்ளோஸ்டு பாலே வந்து கண்டெயின் இன்சைட் திஸ் ஓப்பன் செட். ஏன்னா இந்த டெல்டாவோட ஸ்மால் நம்பர் எடுத்தால் அந்த மாதிரி நம்மளால் ஒரு ஓப்பன் பாலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த டெல்டாக்கே அது ட்ரூன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த க்ளோஸ்டு பாலே இருக்குது. க்ளோஸ்டு பாலே இருக்குன்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஃபார் எவ்ரி ஒய் இன் ஒய் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0, ரைட்? ஒரு க்ளோஸ்டு பால் கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு ஒய் கொடுத்தாலும் இதோடைய ஒரு மெம்பர், அதாவது ஸ்கேலர் மல்டிபிள், இதோடைய ஒரு ஸ்கேலர் மல்டிபிள் இந்த பாலில் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எவ்ரி ஒய் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0 டெல்டா ஒய் டிவைடட் பை நாம் ஒய் பிலாங்ஸ் டு by 0, டெல்டா, ரைட்? இது வந்து by 0, டெல்டாவோடைய க்ளோஷர், ரைட்? ஏன்னா வந்து இதோடைய நாம் பாருங்கள், நாம் ஒய் பை நாம் ஒய் அது வந்து 1. ஸோ இது வந்து டெல்டா. ஸோ திஸ் இஸ் லெஸ் than or equal to நாம் ஆஃப் திஸ் வெக்டர் less than or equal to டெல்டா. அப்போ இந்த எலமெண்ட் வந்து இந்த க்ளோஸ்டு பாலில் இருக்குது. ஆனால் இந்த எலமெண்ட் வந்து இந்த க்ளோஸ்டு பால் வந்து சப்செட் ஆஃப் இமேஜ் ஆஃப் Bx01, ரைட்? இமேஜ் ஆஃப் Bx01. அப்போது Bx01லேருந்து ஏதோ ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும், அதோடைய இமேஜ் வந்து இந்த வெக்டர், ரைட்? as by 0 டெல்டா இது வந்து சப்செட் ஆஃப் T ஆஃப் Bx01ங்கிறதுனால there exists a vector in Bx01 such that Tx1 இது வந்து என்னவா இருக்க போகுதுன்னா இந்த வெக்டராக இருக்க போகுது, டெல்டா ஒய் டிவைடட் பை நாம் ஒய், ரைட்? டெல்டா ஒய் டிவைடட் பை நாம் ஒய். ஸோ ஈக்குவலண்ட்லி இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா this imply T of நாம் ஒய் டிவைடட் பை டெல்டா 1 இன்டு x1 இது வந்து ஒய், ரைட்? இது வந்து ஒய். அப்போது எந்த ஒரு நான்-ஜீரோ வெக்டர் எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு வெக்டர் இந்த பாலில் பார்க்குறோம், அதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ப்ரீ இமேஜ்லேருந்து இந்த ஒய்க்கு வந்து நம்ம ஒரு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரீ இமேஜ் என்ன? ஒய்யோடைய ப்ரீ இமேஜ் என்ன? நாம் ஒய் டிவைடட் பை டெல்டா டைம்ஸ் x1. இங்கே x1ங்கிறது வந்து இமேஜ் ஆஃப் டெல்டா ஒய் டிவைடட் பை நாம் y1. அப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. there is a x such that Tx equal to y, right? So this imply Tx equal to y where x equal to நாம் y divided by delta into நாம் x1, sorry into x1. ஸோ இன்னொரு பார்ட் வந்து நாம் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to காமா டைம்ஸ் நாம் ஒய்னு சொல்லணும், ரைட்? அது வந்து இப்போ ஒய் 0ன்னா எக்ஸும் 0ன்னு தான் வரப்போகுது, ஏன்னா அதுக்கு 0வோட ப்ரீ இமேஜ் 0. ஸோ நான்-ஜீரோ வெக்டருக்கு தான் நம்ம சொல்லணும். நான்-ஜீரோ வெக்டருக்கு இதுலேருந்தே அது ஃபாலோ ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து நாம் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஒய் டிவைடட் பை டெல்டா இன்ட்டு நாம் ஆஃப் x1. ஆனால் x1 வந்து யூனிட் பாலில் இருக்குது,
ரைட். x1 வந்து யூனிட் பாலில் இருக்குது. ஸோ அதனால் norm of x, ஸோ இப்போ norm of x பாருங்கள், norm of x this is equal to norm y divided by delta into x1. இது வந்து equal to norm y divided by delta into norm x1. ஆனால் நான் x1 வந்து யூனிட் பாலில் இருக்குது. ஸோ அதனால் this is less than norm y into delta. ஸோ இங்கே வந்து காமா வந்து இந்த நம்பர்னு எடுத்துக்கோங்க, 1/deltaன்னு எடுத்துக்கோங்க. ரைட். காமா ஈக்குவல் டு 1/deltaன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். norm x is less than or equal to gamma times norm y. ஸோ ஒரு பார்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது t வந்து ஓப்பன் மேப்னா இது வந்து ஒரு நெசசரி கண்டிஷன், அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ assume for every y in y there exists a x in x such that tx equal to y and norm of x is less than or equal to gamma times norm y for some fixed gamma. இந்த gamma வந்து ஒரு fixed number for some fixed gamma greater than 0. இப்போ நம்ம வந்து t open mapனு சொல்லணும். ரைட். to prove t is an open map, அதாவது டொமைனில் ஒரு ஓப்பன் செட் எடுத்துகிட்டு அதோடைய இமேஜும் வந்து ஓப்பன்னு சொல்லணும். ஸோ டொமைனில் ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கலாம். லெட் ஈங்கிறது வந்து ஏதோ ஒரு ஓப்பன் செட்னு எடுத்துக்கலாம். லெட் இ பி அ ஓப்பன் செட் இன் எக்ஸ் டு ப்ரூவ் டி ஆஃப் இ இஸ் ஓப்பன் இன் ஒய். ஸோ ஒரு செட்டை ஓப்பன்னு சொல்லணும்னா அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு டி ஆஃப் இயில் ஒரு பாயிண்ட் எடுத்து அதை வந்து இன்டீரியர் பாயிண்ட் எடுத்து சொல்லணும். ஓகே. ஆனால் டி ஆஃப் இயில் பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? டி ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ன்னு இங்கே ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது டிஎக்ஸ் இங்கே இருக்குது, அதை வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணும். ஸோ ஃபிக்ஸ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இ, தென் tx naught belongs to t of e. So claim வந்து there is some radius r greater than 0 such that, so இது வந்து claim there is some radius greater than r such that ball center at t of x naught radius r is a subset of t of e. இதை தான் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ இதை சொல்லிட்டோன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட், hence t of e is open. இப்போ வந்து எக்ஸ் நாட் வந்து ஓப்பன் செட்டில் இருக்குது. ஆஸ் ஸோ அந்த ஃபேக்டரை யூஸ் பண்ணோன்னா ஆஸ் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இ, இ இஸ் ஓப்பன், தெர் இஸ் சம் நம்பர் டெல்டா கிரேட்டர் தென் 0 such that ball center at x naught radius delta is a subset of e. Right, is a subset of e. இப்போ இந்த நம்பர் ஆரை வந்து நான் வந்து இந்த டெல்டா டிவைடட் பை காமான்னு எடுக்க போகிறேன். ரைட். டெல்டா டிவைடட் பை காமா. ஓகே. ஸோ அது எப்படி? ஸோ நம்மளுடைய ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா டேக் ஆர் ஈக்குவல் டு டெல்டா டிவைடட் பை காமா. ஸோ இப்படி எடுத்துகிட்டு லெட் ஒய் பிலாங்ஸ் டு பிஒய் ஆஃப் டிஎக்ஸ் நாட் கமா ஆர். ஆருங்கிறது வந்து இங்கே டெல்டா பை காமா. ஸோ நம்ம இப்போ வந்து ஒய் பிலாங்ஸ் டு டி ஆஃப் இன்னு சொல்லிட்டோன்னா வி ஆர் த்ரூ. ஸோ நமக்கு என்ன தெரியும்? norm of y minus tx naught is less than delta by gamma. ரைட். ஆனால் ஹைப்போதசிஸ் என்ன? எந்த ஒரு வெக்டருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் this imply and y minus tx naught belongs to y. ஸோ இதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ there exists some x in x such that tx equal to y minus tx naught and norm of x என்ன வரப்போகுது? less than or equal to gamma times norm of y minus tx naught. ரைட். இது வந்து கொடுத்துருக்க ஹைப்போதசிஸ்லேருந்து இந்த ஃபேக்டர் எழுதியிருக்கோம். ஆனால் norm of y minus tx naught என்ன? less than delta times gamma. So this is less than gamma delta into gamma. That is delta. அதாவது norm of x is less than delta.
right? That is norm of x is less than delta and y equal to tx plus tx naught அல்லது t of x plus x naught. okay, so நம்ம என்ன சொல்லணும்னா y belongs to t of e னு சொல்லணும், right? நம்மளுடைய claim என்ன, y வந்து இந்த பால்ல இருந்ததுன்னா y வந்து t of e ல இருக்குன்னு சொல்லணும். அதுதான் வந்து இந்த செட் இன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா y equal to t of x plus x naught, right? y equal to t of x plus x naught where norm of x is less than delta. x நாட்டுங்கிறது வந்து ஏற்கனவே t of x naught வந்து belongs to t of e. ஸோ இப்போ norm of t of x plus x naught minus t of x naught. ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட் ஏற்கனவே நமக்கு தெரியும், ஏன்னா y minus t x naught நமக்கு தெரியும். இப்போ இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணுங்க, norm of x less than delta. அப்போ இது எங்கே இருக்குன்னா x வந்து பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் டெல்டாவில் இருக்குது, அதுதான் இதோடைய அர்த்தம், ரைட்? பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் டெல்டா. ஸோ இப்போ இங்கே x plus x naught எங்கே இருக்கும், ரைட்? ஸோ norm of x less than delta imply norm of x plus x naught, ரைட்? இந்த வெக்டர் எங்கே இருக்கும், இந்த வெக்டர் வந்து this is less than delta, ஏன்னா this is nothing but norm of x, right? norm of xங்கிறது என்ன, x plus x naught minus x naught, அதுதான் x. ஸோ இது வந்து less than delta, that is this imply x plus x naught belongs to ball center at x naught radius delta, right? ball center at x naught radius delta. இது வந்து subset of e, இது வந்து subset of e. அப்போ t of x plus x naught belongs to t of bx x naught delta, but that is a subset of e, so t of x plus x naught belongs to t of e. So this imply y equal to t of x plus x naught belongs to t of e. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து மறுபடியும் ஒரு சேம் ஃபேக்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து இது எக்ஸ் வந்து பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் டெல்டாவில் இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட் வந்து பால் சென்டர் அட் எக்ஸ் நாட் ரேடியஸ் டெல்டாவில் இருக்கும். அதாவது இந்த ஃபேக்ட் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா டெல்டாங்கிறது வந்து நத்திங் பட் எக்ஸ் நாட் ப்ளஸ் பி ஆஃப் 0 கமா டெல்டா. ஓகே, ஸோ அந்த ஐடியா தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து இதில் ஒரு எலமெண்ட்னா டி எக்ஸ் நாட் இங்கே இருக்கும், ஆனால் அந்த டி எக்ஸ் நாட் வந்து ஒரு இன்டீரியர் பாயிண்ட், ஏன்னா இந்த பாலில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து டி ஆஃப் இயில் இருக்குது, ஹென்ஸ் டி ஆஃப் இ இஸ் ஓப்பன். ஸோ நம்ம இந்த ரிசல்ட்டில் ஒரு லீனியர் மேப் வந்து ஓப்பன் மேப்பாக இருக்கிறதுக்கு ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம ஓப்பன் மேப்பில் யூஸ் பண்ணுவோம். let x and y be non-linear spaces over the field f, over the same field f. இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, let z be a closed subspace of x, right? Then the quotient map q from x to x by z defined by q of x equal to x plus z. இது வந்து continuous and open. இது லீனியர் மேப்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், ரைட்? ஆனால் இது வந்து கண்டினியூஸாக இருக்கும், அதே நேரத்தில் ஓப்பன் மேப்பாகவும் இருக்க முடியும், ஓப்பன் மேப்பாகவும் இருக்கும். ஸோ ரெண்டாவது ஃபேக்ட் வந்து என்னென்னா, லெட் t from x to y be a linear map such that இதோடைய ஜீரோ ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ், is a closed subspace of x. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த கோஷன் மேப்பில் இந்த கரஸ்பாண்டிங் மேப்பு பார்க்குறோம். tilde from x mod z of t to y, define t tilde by t tilde of x plus z of t equal to t of x, right?
ஓகே. ஸோ இப்போ வந்து டி வந்து ஓப்பன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி டில்டாவும் வந்து ஓப்பன், தென் டி இஸ் ஓப்பன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி டில்டா is an open map, right? T is an open map if and only if T tilde is an open map. Okay. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்ம ஏன் இங்கே ஸ்டேட் பண்ணியிருக்கோம்னா, ஏற்கனவே வந்து பவுண்டட் லீனியர் மேப்ஸுக்கும் இதே மாதிரியான நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் லீனியர் இருக்குது, ஜெட் ஆஃப் டி அதாவது ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் இது வந்து க்ளோஸ்டாக இருந்ததுன்னா டி இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி டில்டா வந்து கண்டினியூஸ். டி டில்டா இதே மாதிரி இதே டெஃபினிஷன் தான். டி டில்டா ஃப்ரம் எக்ஸ் ஸ்மார்ட் ஜெட் டு ஒய் டிஃபைன் பை டி டில்டா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ். இது வந்து கண்டினியூஸ். ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரியான ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அதை வந்து சொல்லியிருக்கோம். டி இஸ் ஓப்பன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி டில்டா இஸ் ஓப்பன். டு ப்ரூஃப், ஸோ இங்கே வந்து Z வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். ஸோ அதனால் வந்து எக்ஸ் ஸ்மார்ட் Z வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ். ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆஸ் Z இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ், அதனால் வந்து எக்ஸ் ஸ்மார்ட் Z which is set of all x plus z where x belongs to x is a non-linear space, and இங்கே norm of x plus zங்கிறது என்ன? norm of x plus zங்கிறது வந்து infimum of norm of x plus y where y belongs to z. இதுதான் வந்து இங்கே norm on x mod z. இது நம்ம ஏற்கனவே வந்து கோஷன் சப்ஸ்பேசஸ் அல்லது நான் லீனியர் ஸ்பேஸில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போதே வந்து இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோஷன் ஸ்பேஸ், ப்ராடக்ட் ஸ்பேஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த லீனியர் மேப் எடுத்துக்கலாம், இந்த கோஷன் மேப்பை. ஸோ கன்சிடர் Q from x to given by Q of x equal to x plus z. இது வந்து ஏற்கனவே லீனியர் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கண்டினியூஸும் வந்து ஆப்வியஸாக நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வந்து நாம் ஆஃப் QX பாருங்கள், நாம் ஆஃப் QX, ஏன்னா வந்து QX வந்து எலமெண்ட் இன் எக்ஸ் மாட் Z. ஸோ அதில் உள்ள நாமுக்கு வந்து இந்த நம்ம மூணு பேரலல் லைனை வந்து யூஸ் பண்ணி அதை டினோட் பண்ணோம். இது வந்து என்னென்னா நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட், இது வந்து இன்ஃபிமம் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ டேக் 0, infimum வந்து less than or equal to norm of x plus 0, right? So this is less than or equal to norm x. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இன்இக்வாலிட்டி. ஃபார் ஒரு மேப் வந்து பவுண்டடாக இருக்குது அல்லது கண்டினியூஸாக இருக்குன்னா இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் norm of tx less than or equal to some constant time norm x. So for all x in x. ஸோ அதனால் q வந்து கண்டினியூவஸ், q is continuous, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா Q இஸ் ஓப்பன்னு வந்து சொல்லணும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் இதே ஐடியா தான் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ Q இஸ் ஓப்பன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ண ரிசல்ட் என்ன? இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண ரிசல்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேப் வந்து ஒரு சர்ஜெக்டிவ் மேப்பாக இருக்கணும். ஸோ சர்ஜெக்டிவிட்டி வந்து ஆப்வியஸ், ஏன்னா வந்து இங்கே உள்ள எலமெண்ட் எல்லாமே எக்ஸ் ப்ளஸ் ஜெட், ரைட்? அதுக்கு ப்ரீ இமேஜ் வந்து எக்ஸு, ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுக்கு அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் எடுத்துட்டா Q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஜெட்னு வரப்போகுது. ஸோ இது வந்து சர்ஜெக்டிவ் மேப். அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன தெரியும்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் ப்ளஸ் ஜெட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் ஃபார் எவ்ரி எக்ஸ் ப்ளஸ் ஜெட் இன் எக்ஸ் பை ஜெட் தேர் எக்ஸிஸ்ட் சம் எலமெண்ட் எக்ஸ் இன் எக்ஸ் such that Q of x equal to x plus z and norm of x is less than or equal to gamma times norm of qx, right? norm of qx அதாவது இங்கே x plus z. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், q வந்து ஓப்பன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே இந்த காமாக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, எப்சிலன்னு வந்து ஒரு when epsilon greater than 0, இங்கே வந்து இன்ஃபிமம் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்மளால் ஒரு வெக்டரை கண்டுபிடிக்க முடியும், ரைட்? ஏன்னா வந்து
whenever x not equal to 0, right, whenever x not equal to 0, அதாவது x does not equal to 0 னா x does not belongs to z னா இந்த குவாண்டிட்டி வந்து greater than 0. அப்போ infimum யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா for x does not belongs to z, there exists z belongs to z such that norm of x plus z is less than 1 plus epsilon into norm of x plus capital Z. ஏன்னா வந்து இது இன்ஃபிமம் 1 plus epsilon வந்து இந்த இன்ஃபிமமோட மல்டிப்ளை பண்ணும்போது இன்ஃபிமமோட அது பெருசாக இருக்கும். அதனால் வந்து ஜெட்டுன்னு வந்து ஒரு அல்லது இங்கே ஜெட்டுக்கு பதிலாக ஒய்ன்னு வந்து ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட், ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் கேபிட்டல் ஜெட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும் சச் தட் இது வந்து லெஸ் தேன் இந்த நம்பர் கிரேட்டர் தேன் எப்சிலன், அதே நேரத்தில் லெஸ் தேன் திஸ் நம்பர், ஏன்னா இந்த நம்பர் நாட் அன் எப்சிலன். அப்போ இங்கே வந்து காமா வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா 1 plus epsilon where epsilon is some fixed positive number, right. அதே நேரத்தில் ப்ரீ இமேஜ் என்ன x plus y. So hence for every x in x, for every x plus z belongs to x by z, there exists some y in z such that norm of x plus y is less than 1 plus epsilon into norm of x plus z. இப்போ வந்து இங்கே take gamma equal to 1 plus epsilon, right, gamma equal to 1 plus epsilon எடுத்தோம்னா இந்த inequality வந்து satisfy ஆகுது. and q of x plus y என்ன, q of x plus y இது வந்து this is x plus y plus z, ஆனால் y belongs to z, so y belongs to zங்கிறதுனால அது வந்து x plus zன்னு வரப்போகுது, ரைட், x plus zன்னு வரப்போகுது. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது x plus zக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது, அதே நேரத்தில் அந்த ப்ரீ இமேஜ் வச்சு பார்க்கும்போது norm of x plus y is less than 1 plus epsilon into norm of x plus z, ரைட். நம்ம வந்து norm of x less than or equal to gamma into norm y where t of x equal to y. ஸோ இங்கே வந்து yக்கு பதிலாக x plus z இருக்குது, x ப்ரீ இமேஜுக்கு பதிலாக x plus yன்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நோட்டேஷன் நம்ம நிறைய x yன்னு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து q வந்து கோஷன்ட் மேப் வென்எவர் zங்கிறது வந்து ஒரு க்ளோஸ் சப்ஸ்பேஸ்னா கோஷன்ட் மேப் ஃப்ரம் x to x by z அது வந்து கண்டினியூஸ் as well as ஓப்பன், இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.